அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மேட்ரிசஸ் ஐகன் வேல்யூஸ் அதிலிருந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 1 என்ன சொல்கிறோம்? ஃபைண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ். ஸோ கிளியர்லி திஸ் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? அப்போ சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா S1 தான். சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்ன்றது S1. S1ன்றது சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ், இங்கே டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 1 again 1. அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூ 2. Product of eigenvalue அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா S2. இது 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ ப்ராடக்ட் அப்படின்றது டிட்டர்மினன்ட் A. ஸோ டிட்டர்மினன்ட் A போட்டு என்ன ஆகும்? 1 into 1 சிம்பிளை மாற்றினா -2 into -1. சரிங்களா? அப்போ என்ன சார் ஆகும்? 1 + 2ன்னு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 3. சம் 2, ப்ராடக்ட் 3. ஸோ ஃபைண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? கம் டு செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்கோம்? அதே தான், ஃபைண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. பட் இது என்னது? 3x3 மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்ன்றது என்ன சார்? S1. சம்ன்றது S1. S1 அப்படின்றது சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ இங்கே டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ டயகனலில் 2 + 1 + 13 இருக்கு இல்லைங்களா? டயகனல் வேல்யூஸ் 2, 1 and 13. ஆட் பண்ணுங்க சார். 13, 14, 16. அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்ன்றது 16. சரிங்களா? ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ அப்படின்றது S3. அதாவது இந்த இடத்துல S3ன்றது டிட்டர்மினன்ட் A. சரிங்களா? ஒர்க் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 into 1 into 13னா 13 தான். ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். 2 into 3 6 ஆயிரும். -2 into -1 into 13னா -13 ஆயிரும். -4 into -3னா ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். 12 ஆயிரும். 4 3s are 12. +1 into -1 into -2னா +2. -4 சிம்பிளை மாற்றும் போது +4 ஆயிரும். சரிங்களா? அப்போ 2 into 13ல் 6 போச்சுன்னா 7 and -2 13 -12னா -25 +1 into 6. இது ஆட் பண்ணுங்க சார். 7 2s are 14. 25 into 2னா +50. தென் 6. அப்போ ஆன்சர் என்ன சார் கிடைக்கும்? 50, 64, 70. ஸோ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 13, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 70. சரிங்களா? தென் அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்? 2 and 8 ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் தி தேர்ட் ஐகன் வேல்யூ கேட்டிருக்கோம். ஸோ நம்ம λ1, λ2, λ3ன்றது ஏன்னா இது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ கண்டிப்பாக 3 ஐகன் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே 2 ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டோம், 2 and 8. இப்போ λ1ன்றதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம். λ2ன்றதை என்ன எடுத்துக்கலாம்? 8 எடுத்துக்கலாம். அப்போ என்ன தெரியாது நமக்கு? λ3 unknown. ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும்? சம் ஆஃப் ஐகன் வேல்யூ. சம் ஆஃப் ஐகன் வேல்யூ அப்படின்றது S1. S1ன்றது சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ இங்கே சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே லாம்டா வேல்யூஸ், ஐகன் வேல்யூஸ் என்னது? λ1 + λ2 + λ3. இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 6 + 3 + 3.
நமக்கு ஆல்ரெடி lambda 1 and lambda 2 தெரியும். So lambda 1 2, lambda 2 8 plus lambda 3 unknown equals to 6 plus 3 9, 9 plus 3 12. சரிங்களா? அப்போ lambda 3 மட்டும் தான் unknown இருக்கும். அப்போ lambda 3 மட்டும் ஒரு சைடில் வச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் அரைச்சு தள்ளி விடுங்க. ஸோ 12 minus 2 minus 8. ஸோ 8 plus 2 10. 10 12 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ தேர்ட் ஐகன் வேல்யூ lambda 3 ஓட வேல்யூ 2. சரிங்களா? lambda 3 equal to 2. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்? Product of fourth example. The product of two eigenvalues of the matrix capital A is 16. Find the third eigenvalue. சரிங்களா? Product of eigenvalue. So product of eigenvalue அப்படின்றது என்ன சார்? Very simple, S3. S3 ஓட வேல்யூ என்ன சார்? Determinant A இல்லைனா modulus A. So lambda 1 into lambda 2 into lambda 3 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? ஸோ டிட்டர்மினன்ட் A. ஸோ ஃபைன் பண்ணுங்க. 6 into 3 3s are 9, ஆப்போசிட் சிம்பிள் -1. நான் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ -1. ஸோ ஆல்ரெடி -2 இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு மைனஸ் வரும். ஸோ +2, 2 into 2 3s are 6. தென் சிம்பிளை மாற்றும் போது ப்ளஸ் ஆயிரும். +2 ப்ளஸ் 2 into 2 2s are 1 தான். அப்போ 2, 2 3s are 6, ஆப்போசிட் சிம்பிள் -6. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 6, 9 minus 1 8 plus 2, 6ல 2 போச்சுன்னா -4, then 2, 2ல 6 போச்சுன்னா -4. ஸோ lambda 1 lambda 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐகன் வேல்யூஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐகன் வேல்யூஸ் தான் 16 கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ இந்த lambda 1 lambda 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ ஐகன் வேல்யூஸ். ஸோ lambda 1 lambda 2 மல்டிப்ளை பண்ணால் 16 இல்லைங்களா? இப்போ 16 into lambda 3 equals to என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 16 lambda 3 equals to 48 minus 8 minus 8 ஆகுங்களா? அப்போ 48ல 8 போச்சுன்னா 40, 40ல 8 போச்சுன்னா 32. சரிங்களா? அப்போ lambda 3 வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 32 divided by 16. அப்போ lambda 3க்கான வேல்யூ என்னதுக்கு? வெரி சிம்பிள் 2. ஏன்னா 2 16s are 32. ஓகேங்களா? ஓகே, மூவ் ஆன் டு அனதர் எக்ஸாம்பிள். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஸோ 2 இஸ் ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூ. 2 alone one of the eigenvalue. So based on this one, we need to find another two eigenvalues. So question என்ன கொடுத்துருக்கோம்? ஒரே ஒரு eigenvalue தான் எனக்கு தெரியும். So lambda 1 equals to 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ lambda 2 எனக்கு தெரியாது, lambda 3 எனக்கு தெரியாது. lambda 2 தெரியாது, so unknown. lambda 3 that is also unknown. So first property எனக்கு ஒரே ஒரு eigenvalue மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்ன்றது S1. அப்போ என்ன சார் சம் ஆஃப் ஐகன் வேல்யூ? lambda 1 plus lambda 2 plus lambda 3 equals to. ஸோ diagonal values 2 plus 1 minus 1. ஸோ 2 plus 1 minus 1. அப்போ என்ன கிடைக்கும் சார்? 2 plus 1 3, 3 minus 1 3 minus 1 2 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ lambda ஒரு ஐகன் வேல்யூ மட்டும் எனக்கு தெரியும். lambda 1 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். lambda 1 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2 plus lambda 2 plus lambda 3 equals to 2. அப்போ என்ன ஆகும்? இந்த 2 ஆப்போசிட் தள்ளிவிட்டு என்ன ஆகும் சார்? lambda 2 plus lambda 3 equals to 2 minus 2. So 2 minus 2 automatically 0. அப்போ lambda 2 plus lambda 3 equals to 0 or lambda 2 is equal to minus lambda 3 கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு ரிலேஷன் lambda 2 equals to minus lambda 3 ஒரு ரிலேஷன் கிடைக்குது. தென் another ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுது? ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ that is S3.
ஸோ S3ன்றது வெரி சிம்பிள், டிட்டர்மினன்ட் A. சரிங்களா? அப்போ lambda 1 into lambda 2 into lambda 3 equals to determinant A. ஸோ determinant A என்ன சார் கிடைக்கும்? 2 into minus 1 minus 3. ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அப்போ plus 2. ஸோ plus 2 into minus 1 minus 1. ஏன்னா 1 into minus 1 ரெண்டுமே plus symbol இருக்கு, ஸோ minus 1 plus 2 into 3 minus 1. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ 2 into minus 1 minus 3 minus 4. தென் இங்கே என்ன சார்? plus 2 into minus 2 இல்லைங்களா? plus 2 into 3ல 1 போச்சுன்னா 2. அப்போ இது என்ன பாருங்க, 4 2s are minus 8, 2 2s are minus 4, 2 2s are plus 4. அப்போ என்ன கிடைக்கும்? ஃபைனலி minus 8 கிடைக்கும். ஸோ ஒரு லேம்டாக்கு வேல்யூ எனக்கு தெரியும், தட் இஸ் 2 இல்லைங்களா? அப்போ 2 into lambda 2. ஸோ lambda 2க்கு ரிலேஷன் வச்சிருக்கோம், lambda 2ன்றது மைனஸ் lambda 3ன்னு வச்சிருக்கோம். அப்போ lambda 2க்கு பதில் என்ன பண்ணலாம்? மைனஸ் lambda 3ன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி lambda 3 இருக்கு, இதனோட வேல்யூ என்ன சார்? மைனஸ் 8. சரிங்களா? அப்போ lambda 3 into lambda, ஸோ மைனஸ் lambda 3 ஈக்குவல்ஸ் டு minus 8 divided by 2. அப்போ இது போட்டு என்ன சார் ஆகும்? minus 4 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பாருங்க. ஸோ minus lambda 3 whole square, lambda 3 square equals to minus 4. அப்போ மைனஸும் மைனஸ் கட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்போ lambda 3 ஓட வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள் 2. ஏன்னா மைனஸும் மைனஸும் கட் பண்ணிக்கலாம், மைனஸும் மைனஸும் பேலன்ஸ் ஆகிடும். lambda 3 ஸ்கொயர்னா 4. அப்போ lambda 3ன்றது 2. அப்போ lambda 3 தெரியுதுன்னா நமக்கு lambda 2 ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா lambda 2ன்றது மைனஸ் lambda 3. அப்போ lambda 2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 2. ஸோ நம்மளோட 3 ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ lambda 1ன்றது சம்மிலே கொடுத்துட்டோம் 2, lambda 2ன்றது மைனஸ் 2, lambda 3ன்றது ப்ளஸ் 2. 3 ஆட் பண்ணி பாருங்க சார். S1 ஈக்குவல் டு வேல்யூ வருதான் செக் பண்ணுங்க. ஸோ 2 2 பேலன்ஸ் ஆயிரும், ஒரு 2 மற்றும் S1ஓட வேல்யூ 2 பார்த்துங்க. சரிங்களா? கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ another example. So fifth example. So 2 of the eigen values of any matrix is 3 and 6. So 2 eigen values, maybe lambda 1ன்றது 3ன்னு எடுத்துக்கலாம், lambda 2ன்றதை 6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன தெரியாது சார்? எனக்கு lambda 3ன்ற ஐகன் வேல்யூ எனக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் ஐகன் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு S1 தெரியும். சரிங்களா? அப்போ lambda 1 plus lambda 2 plus lambda 3 equals to 3 plus 5 plus 3. ஸோ lambda 1 நமக்கு தெரியும், சம்மிலே கொடுத்துட்டோம் 3. lambda 2 6. அப்போ அன்னோன் எதுன்னா lambda 3 மட்டும்தான் அன்னோன். ஸோ 3 plus 3 6, 6 plus 5 11 இல்லைங்களா? இப்போ lambda 3 மட்டும் ஒரு சைடில் வச்சுங்க, பேலன்ஸ் எல்லாம் RHS தள்ளி விடுங்க. ஸோ 11 மைனஸ் 3 மைனஸ் 6. ஸோ 3யும் 6 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 9. அப்போ lambda 3ஓட வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள் 2. ஸோ தேர்ட் ஐகன் வேல்யூ 2. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ்ன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் சார். 1 by lambda 1, 1 by lambda 2, 1 by lambda 3 தான். இதுக்கு போய் நம்ம தேவையில்லாமல் A இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு போய் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாது, ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ்ன்றது என்ன? 1 by ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ 3, ஸோ 1 by 3. செகண்ட் ஐகன் வேல்யூ 6, ஸோ 1 by 6. தேர்ட் ஐகன் வேல்யூ 2, ஸோ 1 by 2. ஸோ தீஸ் ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. சிக்ஸ்த் எக்ஸாம்பிள். த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டோம். ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ். கிளியராக பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பரில் ஃபுல்லாக வேல்யூ கிடையாது, அப்பரில் ஃபுல்லாக வேல்யூ 0. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்.
lower triangular matrix. சரிங்களா? lower triangular matrix. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஐகன் வேல்யூஸ் இது அப்பர் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதனால ஐகன் வேல்யூஸ் ஆர் simply diagonal elements. simply diagonal elements தான். சரிங்களா? ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது சிம்பிளி டயகனல் எலமெண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்போ இங்கே ஐகன் வேல்யூஸ்ன்றது என்ன சார்? ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, கேபிட்டல் ஏன்றது என்ன சார்? வெரி சிம்பிள், -1, -3 அண்ட் 2. ஸோ தீஸ் ஆர் தி ஐகன் வேல்யூஸ். கண்ணை மூடி எழுதிடலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன கேட்டுக்கிறோம்? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A inverse. அப்போ என்ன ஆயிரும்? வெரி சிம்பிள், 1 by -1, 1 by -3, 1 by 2. வெரி சிம்பிள். சரிங்களா? அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, another example. So if the eigen values of matrix A, ஏதோ ஒரு eigen values of matrix A கொடுத்திருக்கோம். So which is -1, -3, 2. இந்த டேர்ம் கொடுத்தாலும் கொடுக்காட்டி டைரக்டா நம்ம எழுதிக்க முடியும். ஏன்னா இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஏன்னா எபோவ் த டயகனல் மட்டும்தான் இருக்கு. ஸோ கிளியர்லி இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஐகன் வேல்யூஸ்ன்றது லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் தான். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா -1, -3 அண்ட் 2. அடுத்து என்ன கேட்கிறோம்? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ பிளஸ் 2i. ஸோ ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ 2iன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட 2 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ மேட்ரிக்ஸ் ஏ பிளஸ் 2iக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா -1 பிளஸ் 2 மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் எல்லா ஐகன் வேல்யூல ஆட் பண்ணியிருப்போம். ஸோ -1 பிளஸ் 2, -3 பிளஸ் 2 அண்ட் 2 பிளஸ் 2. அப்போ அந்த ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, -1, தென் 4. ஏ பிளஸ் 2iக்கானது. சிமிலர்லி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ -3i. வெரி சிம்பிள் சார். ஐகன் வேல்யூல இந்த -3 ஆட் பண்ணுவோம். ஸோ -1, -3, -3, -3, 2, -3. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா -4, -6, -1. ஸோ தீஸ் ஆர் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் A -3i. ஓகேங்களா? 8th எக்ஸாம் என்ன கொடுத்துருக்கோம்? The eigen values of any matrix capital A are equal and double the third. அப்போ அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம லாம்டா, லாம்டான்னு எடுத்துக்கலாம். The eigen values of given matrix capital A are equal கொடுத்துட்டோம். எல்லாமே ஈக்குவல் எடுத்துட்டேன். சரிங்களா? and double the third, they are double the third. அப்போ double the third இதுதான் third one. அந்த தேர்ட் ஒன்னை விட டபுளாக இருக்கணும். அப்போ 2 லாம்டா 2 லாம்டா. நல்லா கிளியராக நோட் பண்ணுங்க. த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால எல்லாமே லாம்டா லாம்டான்னு எடுத்துட்டேன். த சேம் டைம் டபுள் தி தேர்டு. ஸோ மூணாவது விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். தேர்ட் ஒன்னை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, தேர்ட் ஒன் வந்து லாம்டான்னு எடுத்துட்டா அதை விட 2 மடங்கு 2 லாம்டான்னு எடுத்துருக்கேன். ஸோ ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2a இன்வர்ஸ்ன்னு கேட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல லாம்டா வேல்யூ எனக்கு தெரியணும். லாம்டா வேல்யூ தெரிஞ்சதுனால பேலன்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். என்ன ப்ராப்பர்ட்டி? சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு S1. அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூன்றது என்ன சார்? 2 லாம்டா பிளஸ் 2 லாம்டா பிளஸ் லாம்டா ஈக்குவல்ஸ் டு டயகனல் எலமெண்ட்ஸ் 4 பிளஸ் 3 மைனஸ் 2. அப்போ 2 லாம்டா again 2 லாம்டா பிளஸ் லாம்டா. So 5 times lambda equals to 4 plus 3
7 minus 2னா 5. அப்போ லேம்டாவோட வேல்யூ என்ன சார்? ரொம்ப சிம்பிள். 5 கட் ஆயிரும், 1 கிடைக்கும். லேம்டா வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ the eigen values are 2 lambda. So 2 into 1, 2 into 1, 1. சரிங்களா? அப்போ eigen values என்றது என்ன சார்? வெரி சிம்பிள். 2, 2, 1. இது eigen values of capital A. ஆனால் என்ன கேட்டுக்கிறோம்? 2A inverse கேட்டுக்கிறோம். ஸோ eigen values of A inverse. A inverse அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2, 1/2, 1/1. A inverse டைரக்டாகவே 1/λ1, 1/λ2, 1/λ3 போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன கேட்டுக்கிறோம்? eigen values of A inverse கேட்டுக்கிறோம். 2A inverse. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 2 into 1/2, 2 into 1/2, 2 into 1. அப்போ என்ன சார் வேல்யூ கிடைக்கும்? 2 கட் ஆயிரும். இப்போ 1, 1, 2. ஸோ இது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 2A இன்வர்ஸ். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.